தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இன்றைய நாள் உலக சுற்றுச்சூழல் நாள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாளிலே கடவுளுடைய கரத்திலே நீங்களும் நானும் படைப்பையும், மனிதன் வாழ்வதற்கு தேவையாக கடவுள் கொடுத்த படைப்பையும் அவருடைய இயற்கையும் இன்றைக்கு அழித்து போட்ட நம்முடைய வாழ்வுக்காக இன்றைக்கு முகங்குப்புற விழுந்து யோசுவாவைப் போல நாம் மன்னிப்பு கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். யோசுவா 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், கர்த்தாவே, ஆண்டவரே, தேவரே, இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணுகிற ஐயோ, எங்களை அழைத்து விடும் என்று எமோரியர் கையில் ஒப்புக் கொடுப்பதற்காகவா நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்திலே இருக்க தீர்மானித்தோம்? ஆனால் நலமாயிருக்கும் ஐயோ என்று புலம்புகிறார். இன்றைக்கு இயற்கை பேரழிவுகள் வரும்போதும் நாம் புலம்புகிறோம். நம்முடைய சுற்றிலும் கொடூரமான கொள்ளை நோய்கள் வரும்போதும் நாம் புலம்புகிறோம். நமக்கு எதிரான, நம்முடைய நாட்டுக்கு எதிரான, நம்முடைய இயற்கை வளங்களுக்கு எதிராக பிறர் போர் தொடுக்கும்போது நாம் என்ன செய்கிறோம்? புலம்புகிறோம். இந்த இயற்கை அழிவுகள் வரும்பொழுது, சுனாமி போன்ற பொல்லாத அழிவுகள் வரும்பொழுது நாம் புலம்புகிறோம். கடவுளிடத்தில் பல்வேறு விதமான மன்றாட்டுகளை ஏறெடுக்கிறோம். தூய பிரான்சிஸ், ரோமன் கத்தோலிக்க திருச்சபையினுடைய புனித பிரான்சிஸ் என்ற அருமையான போப் அவர் 2014 மனித இயற்கை உறவை பற்றிய தெளிவான சிந்தனை கொடுக்காத எந்த ஒரு திருச்சபையும் அது திருச்சபை அல்ல என்று சொல்லி 2015 அவர் அறம் செய்ய விரும்பு என்ற ஔவையார் கற்பித்த, அதுபோல திருத்தந்தை பிரான்சிஸ் வழியாக புகழனைத்தும் உமக்கே என்று சொல்லி அந்த ஆவியானவருடைய துணையினாலே அந்த இயற்கை பற்றிய நூலை அவர் வெளியிட்டார். அவர் வெளியிடும் பொழுது கடவுளிடத்தில் இருக்கிற மனித உறவுகளுக்கு 2019 புனித பிரான்சிஸ் பொருளாதார கொள்கை, எக்கானமி ஆஃப் பிரான்சிஸ் என்று திட்டத்தை அறிமுகப்படுத்தி 11 வாரியங்களை அந்த திட்டத்திலே அறிமுகப்படுத்தினார். அவர் காட்டிய அந்த வாரியங்கள் இயற்கை சக்தி உற்பத்தி, மழைநீர் சேகரிப்பு, கரிம மாசு அற்ற போக்குவரத்து, பசுமை உற்பத்தி, சூழல் அமைப்புகளின் பராமரிப்பு, குப்பை இல்லா உலகம், மறுசுழற்சி பயன்பாடு, ரீசைக்கிள், ரீயூஸ், சுற்றுச்சூழல் கல்வி, சுற்றுச்சூழல் ஆன்மீகம், சுற்றுச்சூழல் வாழ்வுமுறை, இயற்கை விவசாயம் என்ற உலகளாவிய அளவில் கிறிஸ்தவ சமயம் இயற்கை பராமரிப்பு திட்டங்களை செவ்வனே கொண்டு வர வேண்டும் என்றதால் அந்த திருச்சபையிலே புனித பிரான்சிஸ் போப் அவர்கள் முயற்சி எடுக்கலாம் என்று புகழ் அனைத்தும் உமக்கே என்று அங்கே அந்த முன்மொழியை முன்மொழிந்தார். இதுபோல தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இங்கே ஜனங்கள் அழிக்கப்படுகிற ஆபத்து வருகிற நேரத்தில் கடவுளே எங்களுக்கு இறங்கும், எங்களை அழிக்கவா, ஏன் இந்த ஜனங்களை யோர்தானை கடந்து போக பண்ணினே என்று சொல்லி அவர்கள் முறையிடும் பொழுது, நாங்கள் அழிவதற்காகவா வந்தோம் என்று சொல்கின்ற அந்த நிலை நம்முடைய வாழ்க்கையில் ஆபத்துகள், கஷ்டங்கள் வரும் பொழுது தான் நாம் கடவுளை அதிகமாக நெருங்குகிறோம். கொரோனா காலங்களில் நாம் கடவுளை அதிகமாக நெருங்கினோம், அவருக்காக அதிகமாக மன்றாடினோம். இன்னும் இயற்கை பேரழிவுகள் வரும்பொழுது அநேக நாட்டுக்காக மன்றாடினோம். சுனாமி பேரலைகள் வரும்போது அநேக மக்களுக்காக நாம் உதவினோம், அவர்களுக்காக மன்றாடினோம். ஐநா சபையால் 1972ஆம் ஆண்டு ஆரம்பித்து வைக்கப்பட்ட இந்த உலக சுற்றுச்சூழல் நாள், பிளாஸ்டிக் பொருட்கள் இன்றைக்கு நம்முடைய வழிபாட்டிலும் கூட நாம் பயன்படுத்துகிற அநேக ஆண்டவரை ஆராதிப்பதற்கு அவருடைய பலிபீடத்தில் பயன்படுத்துகிற மலர்கள், பிளாஸ்டிக் மலர்கள், அவைகளை நாம் தூக்கி எறிந்துவிட்டு இயற்கையான பச்சை இலைகளை கொண்டு வந்து கடவுளுடைய பலிபீடத்தில் வைப்போம். அந்த மாசு கட்டுப்பாட்டை நீங்களும் நானும் செவ்வனே செய்யும் பொழுதுதான் நிச்சயமாக கடவுளுடைய அருளை, ஆற்றலை பெற்று அவருடைய நாமத்துக்கு மகிமையாக இந்த தேசத்தை நாம் நடத்தி செல்வோம். கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். கடவுளே, உலக பொருளாதார முன்னேற்றத்திலும் சுற்றுச்சூழல் கல்வியிலும் இந்த திருச்சபை பின்னடைந்திருக்கிறது. நாங்கள் எங்களுடைய சுயநல லாபம், ஆண்டவரே, பணம் சேர்க்கின்ற அந்த மோகம்,
பதவியை பாதுகாக்கின்ற மோகம், இவைகளில் செலுத்துகிற அக்கறையை, இந்த நாட்டுக்கான ஒரு திருச்சபை உருவாக்கப்பட்டது மக்களின் நலனுக்காக, இயற்கையினுடைய பாதுகாப்புக்காக, மக்களை தொலைதூரத்தை நோக்கி பயணப்படுத்தி கொண்டு போவதற்காக. அந்த எண்ணங்களை உருவாக்கும்படி எங்களுக்கு உதவி செய்தருளும். அதற்கான நல்ல ஆலோசனைகளை எங்களுடைய திருச்சபையினுடைய தலைமை செயலர், உறுப்பினர்கள், ஆண்டவரே குருமார்கள் அனைவருக்கும் கொடுத்து ஆசீர்வதியும். ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உரம் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.